ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள்: மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குறை கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் மற்றும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானுடனான மோதலுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இனுங்கான்பி தக்கலம்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். இனி விரிவான செய்திகள். மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குறை கூறியுள்ளார். மக்களவையில் மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான மசோதாக்கள் மீதான விவாதத்திற்கு தற்போது அவர் பதிலளித்து பேசி வருகிறார். இடஒதுக்கீட்டிற்கு ஆதரவு அளிப்பதாக கூறும் எதிர்க்கட்சிகள் சில பல காரணங்களை கூறி மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக அவர் கூறினார். இந்த மசோதாக்கள் நிறைவேற அனைத்து உறுப்பினர்களும் ஆதரவு அளிக்க வேண்டும் என்றும் திரு அமித் ஷா கேட்டுக் கொண்டார். அமைச்சரின் பதிலுரைக்கு பின்னர் மசோதாக்கள் மீதான வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். விவசாயிகள் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் தம்மை சந்தித்த மத்திய பிரதேச விவசாய குழுவினருடன் கலந்துரையாடுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். விவசாயிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று அவர் கூறினார். தரமற்ற விதைகள் பயன்பாடு காரணமாக பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய இழப்பீடு வழங்கப்படும் என்றும் அமைச்சர் உறுதியளித்தார். ஆயுஷ் துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான இணையமைச்சர் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ஆயுஷ் துறையின் செயல்பாடுகள் தொடர்பாக கடந்த 2 நாட்களாக நடைபெற்ற மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். ஆயுஷ் சிகிச்சை முறைகளுக்கும் காப்பீட்டு வசதியை விரிவுபடுத்துவதற்கு முடிவு செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். ஆயுஷ் துறையின் வசதிகளை மக்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக வாட்ஸ்அப் சேனல் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் திரு பிரதாப் ராவ் ஜாதவ் கூறினார். நாடு முழுவதும் சமையல் எரிவாயு சிலிண்டர் விநியோகம் சீராக நடைபெற்று வருவதாக மத்திய அரசு கூறியுள்ளது. இன்று புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய பெட்ரோலியத்துறை இணைச் செயலர் திருமதி சுஜாதா சர்மா, நேற்று மட்டும் 50 லட்சம் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். 98% முன்பதிவு இணையதளம் வாயிலாக மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். வர்த்தக பயன்பாட்டிற்கான சமையல் எரிவாயு விநியோகமும் 70% உள்ளது என்றும் திருமதி சுஜாதா சர்மா தெரிவித்தார். ராஜஸ்தான் சட்டப்பேரவையின் நடைமுறைகளை 17 நாடுகளைச் சேர்ந்த 43க்கும் மேற்பட்ட பிரதிநிதிகள் நாளை பார்வையிட உள்ளதாக பேரவைத் தலைவர் திரு வாசுதேவ் தேவ்னானி கூறியுள்ளார். இன்று ஜெய்ப்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பங்களாதேஷ், பூட்டான், கென்யா, இலங்கை, ஜாம்பியா ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகள் இதில் அடங்குவார்கள் என்று தெரிவித்தார். ராஜஸ்தான் சட்டப்பேரவையின் செயல்பாடுகள் குறித்து இப்பிரதிநிதிகளிடம் விரிவாக எடுத்துரைக்கப்பட உள்ளதாகவும் திரு வாசுதேவ் தேவ்னானி கூறினார். ஜார்க்கண்டில் 4 நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். ஹசாரிபாக் பகுதியில் பாதுகாப்பு படையினர் தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டிருந்தபோது இருதரப்புக்கும் இடையே துப்பாக்கிச் சண்டை நேரிட்டதாகவும் இதில் நக்சலைட்டுகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகவும் ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தின் வால்பாறை அருகே நேரிட்ட சாலை விபத்தில் 7 பேர் உயிரிழந்தனர், 8 பேர் காயமடைந்தனர். கேரளாவைச் சேர்ந்த 16 பேர் வால்பாறைக்கு வேனில் சுற்றுலா சென்றுவிட்டு திரும்பும்போது மலைப்பாதையில் ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த இந்த வேன் பள்ளத்தில் விழுந்ததாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். கர்நாடகாவில் நேரிட்ட சாலை விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 9 பேர் உயிரிழந்தனர். சூர்பூர் தாலுகாவுக்குட்பட்ட பகுதியில் சென்று கொண்டிருந்த கார் பேருந்து மீது மோதியதில் தீப்பிடித்து எரிந்ததாக அம்மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. இனி தேர்தல் களம். தமிழக சட்டப்பேரவை தேர்தலையொட்டி தொகுதி வாரியாக எமது செய்தியாளர் வழங்கும் இந்த தொகுப்பில் இன்று இடம்பெறுகிறது தென்காசி மாவட்டத்திற்குட்பட்ட தொகுதிகள்.
தென்காசி மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலை அடிவார பகுதியில் அமைந்துள்ளதும் இயற்கை எழில் சூழ்ந்த மாவட்டமாகும். இங்கு பிரதான தொழிலாக விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இங்குள்ள அடவிநன்னார் அணை, குண்டார் அணை, கருப்பா நதி அணை, கடனா நதி அணை, ராமநதி அணை என 5 அணைகளை உள்ளடக்கிய மாவட்டம் என்பதால் விவசாயத்தை நம்பிய ஏராளமான விவசாயிகள் பயிர் சாகுபடி செய்து வாழ்வாதாரத்தை நடத்தி வருகின்றனர். மாவட்டத்திற்கு உட்பட்ட சங்கரன்கோவில், வாசுதேவநல்லூர், கடையநல்லூர், தென்காசி, ஆலங்குளம் என 5 சட்டமன்ற தொகுதிகளில் மக்கள் எதிர்பார்ப்புகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகின்றன. விவசாயம், குடிநீர், சாலை வசதி, வேலைவாய்ப்பு, மருத்துவம், கல்வி, தொழில் வளர்ச்சி போன்ற அடிப்படை தேவைகளை உடனடியாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் ஒருமித்த கோரிக்கையாக உள்ளது. மேலும் மாவட்டத்திற்குட்பட்ட 5 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 12,64,411 பேரும், ஆண் வாக்காளர்கள் 6,18,063 பேரும், பெண் வாக்காளர்கள் 6,46,180 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 168 பேரும் உள்ளனர். மேலும் 5 சட்டமன்ற தொகுதிகளில் பிரதானமாக விவசாயம் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில் ஜம்பு நதி கால்வாய் திட்டத்தை உடனடியாக அமுல்படுத்திட வேண்டும். மேலும் இரட்டைக்குளம் கால்வாய் திட்டத்தை 30 ஆண்டுகளுக்கு மேலாக கிடப்பில் போடப்பட்டுள்ளதை உடனடியாக சரி செய்ய வேண்டும். தென்காசி மாவட்டத்திற்கு தொழிற்சாலைகள் என்பது இல்லாத நிலையில் தொழிற்சாலைகளை உருவாக்க வேண்டும். சட்டக்கல்லூரி மற்றும் பொறியியல் கல்லூரிகளை அமைக்க வேண்டும் உள்ளிட்ட பிரதான கோரிக்கையாக மக்கள் வைத்துள்ளனர். இந்த நிலையில் தென்காசி சட்டமன்ற தொகுதியில் கடந்த முறை அதிமுக சார்பில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியன் போட்டியிட்ட நிலையில் காங்கிரஸ் கட்சி சார்பால் பழனி நாடார் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். மேலும் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கிருஷ்ணமுரடி என்ற குட்டியப்பா அதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நிலையில் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி சார்பில் போட்டியிட்ட முகமது அபுபக்கர் தோல்வியடைந்தார். மேலும் வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மதிமுக சார்பில் சதன் திருமலைக்குமார் வெற்றி பெற்ற நிலையில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட மனோகரன் தோல்வியடைந்தார். மேலும் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் ராஜலட்சுமி தோல்வியடைந்த நிலையில் திமுக சார்பில் போட்டியிட்ட ராஜா வெற்றி பெற்றார். தொடர்ந்து ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதியில் முன்னாள் அமைச்சர் திமுக சார்பில் பூங்கோதை ஆலடியரனா போட்டியிட்ட நிலையில் தோல்வியடைந்தார். அதிமுக சார்பில் போட்டியிட்ட மனோஜ் பாண்டியன் வெற்றி பெற்றார். இந்த நிலையில் இந்த ஆண்டு தென்காசி சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி கட்சியில் சார்பில் கலை கதிரவன் போட்டியிடுகிறார். அதேபோல அதிமுக சார்பில் செல்வ மோகன்தாஸ் பாண்டியனும், கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை கிருஷ்ணமுரளி அதிமுக சார்பில் போட்டியிடுகிறார். திமுக கூட்டணி கட்சியின் சார்பில் மதிமுக திமு ராஜேந்திரனும், வாசுதேவநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் ராஜாவும், பாரதிய ஜனதா கூட்டணி கட்சியை சேர்ந்த ஆனந்தன் ஐயாசாமி தாமரை சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து சங்கரங்கோவில் சட்டமன்ற தொகுதியில் திலீபன் அதிமுக சார்பில் இரட்டலை சின்னத்தில் போட்டியிடுகிறார். காங்கிரஸ் கட்சி கூட்டணியான சங்கை கணேசன் காங்கிரஸ் சின்னத்தில் போட்டியிடுகிறார். தொடர்ந்து தென்காசி மாவட்டத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் பிரச்சாரங்களும் தீவிரமாக மேற்கொண்டு வருகின்றனர். ஆகாஷ்வாணிகள் செய்திகளுக்காக தென்காசி மாவட்டத்திலிருந்து சா செந்தில். தமிழகம் மற்றும் மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இவ்விரு மாநிலங்களிலும் 5000த்திற்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாகவும் தேர்தல் ஆணையத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. மேற்கு வங்கத்தில் இதுவரை உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 427 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரை 438 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உரிய ஆவணங்களை சமர்ப்பித்தால் பறிமுதல் செய்யப்பட்ட பணம் மற்றும் பரிசுப் பொருட்கள் திருப்பி வழங்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. இது தொடர்பான புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்காக மாவட்ட அளவில் குழுக்கள் ஏற்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் நடத்தை நெறிமுறை மீறல் குறித்த புகார்களை அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் இசிஐ நெட் செயலியில் தெரிவிக்கலாம் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. ஈரானுடனான மோதலுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் அறிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான சண்டை நிறுத்த ஒப்பந்தம் அடுத்த வாரம் நிறைவடைய உள்ளதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது நீட்டிக்கப்பட வாய்ப்புள்ளதாக கூறியுள்ள அவர், அதற்கு தேவை இருக்காது என்றும் தெளிவுபடுத்தினார். ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் இனுங்கான்பி தக்கலெம்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 70 கிலோ எடைப்பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
மகளிர் இடஒதுக்கீட்டிற்கு காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மறைமுகமாக எதிர்ப்பு தெரிவிப்பதாக உள்துறை அமைச்சர் திரு அமித் ஷா குறை கூறியுள்ளார். விவசாயிகள் நலனில் சமரசம் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம் மற்றும் தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் பணபலம் பயன்படுத்தப்படுவதை தடுப்பதற்கான கண்காணிப்பு நடவடிக்கைகள் மேலும் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. ஈரானுடனான மோதலுக்கு விரைவில் தீர்வு காணப்படும் என்று அமெரிக்கா அறிவித்துள்ளது. ஆசிய ஜூடோ சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் யுன்கான்பி தக்கலம்பம் வெண்கலப் பதக்கம் வென்றார். செய்தியறிக்கை நிறைவடைகிறது.